உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பது சம்பந்தமாக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கின்றது. கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்கின்ற நடைமுறை சம்பந்தமாகவும் ஒரு முக்கியமான அறிவித்தல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இவை குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினர் இளம் குமரன் அவர்கள் மீண்டும் ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்கின்றார். அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இன்று திங்கட்கிழமை பெருமளவிலான போதைப் பொருட்கள் எரியூட்டி அளிக்கப்பட இருக்கின்றன. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். சில நாட்களுக்கு முதல் நீர்கொழும்பு பகுதியில் வர்த்தகர் ஒருவரை சுட்டுக் கொள்வதற்கு முயற்சி செய்த 2 நபர்களில் 2வது நபர் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய கைது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களை பதவியில் இருந்து நிரந்தரமாக நீக்குவதற்காக ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு 4 பேர் கொண்ட குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலி சித்திர பகுதியில் 3 முக்கியமான கேலி சித்திரங்கள் இருக்கின்றன. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இன்று திங்கட்கிழமை பெருமளவிலான போதைப் பொருட்கள் எரியூட்டி அளிக்கப்பட இருக்கின்றன. ஒவ்வொரு தடவையும் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டன, போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன என்று சொல்லி நாங்கள் செய்திகளை சொல்லிக்குள்ள நீங்கள் கேட்குற கைப்பற்றப்படுற அந்த போதைப் பொருளுக்கு என்னதான் நடக்குது என்று சொல்லி அதற்கான ஒரு பதிலாக இந்த செய்தி வந்திருக்கிறது. அதாவது இன்று திங்கட்கிழமை புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து கிட்டத்தட்ட 494 கிலோ அளவுள்ள போதைப் பொருட்கள் எரியூட்டி அளிக்கப்பட உள்ளனவாம். அதாவது வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் கைப்பற்றப்பட்ட இந்த போதைப் பொருட்கள் நீதிமன்றத்தில் விசாரணைகள் எல்லாம் நடந்து இப்ப நீதிமன்றத்தினுடைய அனுமதியுடன் எல்லா கேஸும் முடிச்ச பிறகு இப்ப நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அவை எரியூட்டி அளிக்கப்பட இருக்கின்றனவாம். புத்தளம் பாலாவி பகுதியில் இருக்கின்ற ஒரு சீமந்து தொழிற்சாலைக்கு சொந்தமான எரியூட்டுற பகுதியில் வச்சுதான் இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் எரியூட்டி அளிக்கப்பட இருக்கின்றன. அதுக்கிடையில இந்த போதைப் பொருட்கள் குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு எடுத்து செல்லக்குள்ள பலத்த பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்படும் என்று சொல்லப்படுகிறது. பொதுவாக நாங்கள் கேள்விப்படுவோம், இந்த சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற மிக மோசமான குற்றவாளிகள் நீதிமன்றத்துக்கு அழைச்சி கொண்டு போய்க்குள்ள பலத்த பாதுகாப்போடு அழைச்சி கொண்டு போறது. என்னென்னு சொன்னால் இடநடுவில் எது நடந்துடக்கூடாதுக்காக. அதே மாதிரி இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் பலத்த பாதுகாப்புடன் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு போயினமாம். ஏன்னு சொன்னால் இடைநடுவில் என்னவும் நடக்கலாம். போதைப் பொருள் தானே 494 கிலோ போதைப் பொருள் போகுது என்று கேள்விப்பட்ட உடனே அதுக்கு அடிமையான ஆட்கள் சில வேளை வாகனத்தை மறைச்சு அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் தானே. எனவே பலத்த பாதுகாப்போட புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து இன்று 494 கிலோகிராம் அளவுள்ள போதைப் பொருட்கள் எரியூட்டப்பட உள்ளன. இன்று திங்கட்கிழமை இன்னும் 2 முக்கியமான சம்பவங்கள் இடம்பெற இருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்க இருக்கின்றார். இது சம்பந்தமாக ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று வந்திருந்தது. ஒரு சுவாரஸ்யமான தலைப்பொண்டு போட்டிருந்தவே. என்னென்று போட்டிருந்தவை என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்தானே, அல் ஜசீரா தொலைக்காட்சிக்கு ரணில் விக்ரமசிங்க பேட்டி கொடுத்தவர். அது ஹெட் டு ஹெட் என்ற நிகழ்ச்சி. எனவே இதுவும் ஒரு ஹெட் டு ஹெட் தான், பார்ட் 2 என்று போட்டு கிடந்தது. ஹெட் டு ஹெட் நிகழ்ச்சியினுடைய பார்ட் 2 இன்று ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நடைபெற இருக்கிறது என்று சொல்லி ஒரு கேலி கிண்டலான தலைப்புடன் பத்திரிகை ஒன்றில் செய்தி வந்திருக்கின்றது. எனவே ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்க இருக்கின்றார். அதே போல இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்வும் இன்று நடைபெற இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய உயர் அதிகாரிகள் இன்று இலங்கைக்கு வருகின்றார்கள். அவர்கள் GSP+ வரிச்சலுகை சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காகவும் அவர்களுடைய நிபந்தனைகளின் பேரில் இலங்கை சரியான முறையில் போய்கொண்டிருக்கிறதா, இங்க எல்லாமே ஓகே இருக்கா என்று சொல்லி ஆய்வுகள் செய்யறதுக்காகவும் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து உயர் அதிகாரிகள் இன்று இலங்கைக்கு வருகிறார்கள். கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்கொழும்பு பகுதியில் ஒரு வர்த்தகர் ஒருவரை கொலை செய்வதற்கு 2 பேர் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு துப்பாக்கியால் சுட முயற்சி செய்யக்குள்ள அந்த துப்பாக்கி வேலை செய்யலை. அதுக்கு பிறகு வர்த்தகர் அதில் ஒரு ஆளை மடக்கி பிடிச்சு அடிக்க வழி கிடைக்குள்ள 2 பேரும் தப்பியோடி ஒரு 9 அடி சுவரில் ஏறி பாஞ்சு அதில் ஒரு ஆள் அதில் கீழே விழுந்து காலை முறித்து பொதுமக்கள் மடக்கி பிடிச்சு பிறகு போலீஸில் ஒப்படைச்சது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதில் மற்றவர் தப்பி எங்கேயோ ஓடிட்டார். அவர் இப்போ போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எங்க வச்சு கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொன்னா அனுராதபுரம் பகுதியில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எப்படி கைது செய்யப்பட்டது என்று சொன்னா, அனுராதபுரம் பகுதியில் ஒரு காட்டு பகுதியில் போயிருந்தோண்டு தன்னுடைய மொபைல் போனை ஓன் பண்ணியிருக்கிறார். அப்போ அதை ட்ரேஸ் பண்ணி போலீஸ் பிடிச்சிட்டுது. இதே மாதிரி ஒரு சம்பவம் கொஞ்சம் காலத்துக்கு முதலும் நடந்தது. அனுராதபுரம் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற ஒரு மருத்துவர் மீது ஒரு
கொடூரம் ஒன்றை செய்த ஒரு குற்றவாளியோரால் காட்டுக்குள்ள போய் பதுங்கியிருந்தவர் எத்தனை நாளை பதுங்கி இருக்கிறது. எனவே காட்டுக்குள்ள இருந்துட்டு அவருடைய மொபைலை வந்து ஓன் பண்ணும்போது போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிட்டதால அதே சம்பவம் இதிலேயே நடந்திருக்குது. எனவே அந்த நீர்கொழும்பு வர்த்தகரை கொல்ல முயற்சி செய்த அந்த இரண்டாவது துப்பாக்கிதாரியும் இப்பொழுது அனுராதபுரம் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரை கைது செய்து விசாரித்த போதுதான் தெரிய வந்திருக்குது ஆள் ஏற்கனவே பயங்கர ஒரு குற்றவாளி என்று சொல்லி. அதாவது வந்து ஒரு தையல் மிஷின் திருத்துற ஒரு ஆளை வந்து ஒரு மெக்கானிக் ஒரு ஆளை வந்து கொலை செய்திருக்கிறார், துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருக்கார். அது ஒரு கேஸ். அது வந்து யாயில பகுதியில் நடந்தது. பிறகு மினுவாங்கோட பகுதியில் வந்து ஒரு முச்சக்கர வண்டி சாரதி ஒரு ஆளுக்கு வந்து அடிச்சிருக்கிறார், அது ஒரு கேஸ். இதே மாதிரி நிறைய கேஸுகள் வந்து அவரில் இருக்காம். எனவே எல்லா கேஸுகளுக்கும் சேர்த்து இப்போ வட்டி முதலுமா வந்து ஆள் பிடிபட்டிருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இவைக்கு வந்து ஒழுங்காக சுடவும் தெரியாது, அல்லது ஒரு குற்றத்தை செய்து போட்டு ஒழுங்காக தப்பி ஓடவும் தெரியாது. சொல்லுவினம் அந்த களவு செய் பிடிபடாது என்று சொல்லி அது கூட தெரியாது, அந்த பேசிக் கூட தெரியாது. ஆனால் யாரோ தூண்டி விட்டோ அல்லது காசுக்கு மாந்தோ இப்படியான வேலைகளை செய்ய தெரியாமல் செய்யணும். பிறகு கடைசியில் பொலிசில் மாட்டுப்பட்டு கம்பி எண்ணி கொண்டிருக்கணும். கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்வது சம்பந்தமாக முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கிறது. என்ன தகவல் என்று சொன்னால், இவ்வளவு காலமும் செயல்பட்டு வந்த 24 மணி நேர சேவை, கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதில் 24 மணி நேர சேவை இடம்பெற்று வந்தது. அது வந்து மிக விரைவில் நிறுத்தப்பட போகிறது என்று சொல்லி பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லியிருக்கின்றார். அநேகமாக அடுத்த மாதம் மே மாத முதல் வாரத்திலிருந்து அது நிறுத்தப்படலாம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். ஏனென்று சொன்னால் இப்போ வந்து பாஸ்போர்ட்டுக்கான அந்த கியூ வந்து நல்லா குறைஞ்சிட்டு தான். அதோட வந்து தேவையான எல்லாருமே வந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டோமா, முதல் மாதிரி பாஸ்போர்ட்டுக்காக வந்து நீண்ட கியூவில் நிற்கிறது அல்லது ஒரு நெருக்குவாரமாக இருக்கிறது எதுவுமே இப்போ இல்லையா, எல்லாமே வந்து நோமலுக்கு வந்துட்டு தான். குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய சேவைகள் வந்து நன்கு வளமைக்கு திரும்பிட்டாம். எனவே இந்த 24 மணி நேர சேவையை நிப்பாட்டி போட்டு வழக்கமாக செய்கிற 8 மணி நேர சேவை இருக்குத்தானே, அதையே கண்டினியூ பண்ணலாம் என்று சொல்லி அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றார். எனவே தேவையான எல்லாருமே வந்து பாஸ்போர்ட் எடுத்துட்டு போல நடக்குது. எனவே வந்து இப்போ பாஸ்போர்ட்டுக்கு எந்த விதமான கியூவும் இல்லை, எந்த விதமான நெருக்குவாரவும் இல்லை. எனவே மிக விரைவில் இந்த 24 மணி நேர சேவை நிறுத்தப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலில் வாக்களிப்பது சம்பந்தமாக முக்கியமான தகவல் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அதாவது தபால் மூலம் வாக்களிப்பதற்கான இறுதி நாள் செவ்வாய்க்கிழமை ஆகும். எனவே தபால் மூலம் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் செவ்வாய்க்கிழமைக்கு முன்பதாக உங்களுடைய வாக்குகளை செலுத்தும்படி தேர்தல் திணைக்களம் கேட்டிருக்கின்றது. இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கும் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் அவர்களை நிரந்தரமாக பதவியிலிருந்து நீக்குவது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவில் வந்து மொத்தம் 4 பேர் உறுப்பினர்களாக இருக்கணும். அதில் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த ஒரு உயர் அதிகாரி, ஒரு ASP ஒரு ஆளும் இருக்கின்றார். எனவே அவர் உள்ளடங்கலாக 4 பேரை கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அவரை வந்து எப்படி பதவியிலிருந்து நிரந்தரமாக அகற்றுவது என்பது சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக இந்த தேசபந்து தென்னகோன் அவர்களை பதவியிலிருந்து நீக்குவது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்கு வந்து பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு வாக்கெடுப்பெல்லாம் விடப்பட்டு இப்படி கட்டமாக நிறைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருது. அதனுடைய ஒரு கட்டமாக இந்த குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினர் வந்து இப்போ சில நாட்களுக்கு முதல் பாராளுமன்ற கட்டிடத்தில் வந்து கூடி ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கணும். முதல் கட்டமான ஆய்வுகளில் வந்து மேற்கொண்டிருக்கணும். தொடர்ச்சியான முறையில் அவர்கள் பல்வேறு சந்திப்புகளை மேற்கொண்டு பல ஆய்வுகளை மேற்கொண்டு இறுதியில் பரிந்துரை ஒன்றை வழங்குவார்கள். தேசபந்து தென்னகோன் அவர்களை எப்படி பதவியில் இருந்து நீக்கலாம் என்பது சம்பந்தமாக. தேசிய மக்கள் சக்தி கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் மீண்டும் ஒரு சர்ச்சை ஒன்றில் சிக்கியிருக்கின்றார். இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் எங்கும் அவருடைய அந்த பேச்சு வந்து பரவலாக பகிர்ந்து கொள்ளப்படுகின்றது, கிண்டல் கேலிக்கு உள்ளாகி இருக்கின்றது. என்ன விஷயம் என்று சொன்னால், விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கிய ஆண்டு 2021 என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். கூட்டமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டது? 2021 ஆண்டு விடுதலை புலிகளால் உருவாக்கப்பட்ட அமைப்பு அன்று கால கட்டாயம். ஏற்கனவே இலங்கையினுடைய சனத்தொகை சம்பந்தமாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்தொண்டு சமூக வலைத்தளங்கள் எங்கும் கிண்டல் கேலிக்கு உள்ளானது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ கூட்டங்களில் கதை கேட்கும் சரி அல்லது ஊடகங்களில் கதை கேட்கும் சரி 1-2 வார்த்தைகள் வந்து தவறுதலாக வாரது வழக்கம்தான், அது இல்லையென்று இல்லை.
ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்குள்ள ஒவ்வொரு வார்த்தையும் வந்து யோசிச்சு அளந்து கதைக்க வேண்டியது மிக மிக முக்கியம். சில மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகள் கதைச்சு முடிக்காக்கும் போது உங்களுக்கு நித்திரையே வந்துடும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு ஸ்லோவாக ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு தான் கதைப்பினம். ஏன்னு சொன்னால் அவையின் வாயிலிருந்து வார்த்தைகள் வந்து பெருமதியானவை. இப்போ சாதாரணமாக பொதுமக்கள் வந்து வீட்டிலேயோ அல்லது ஒரு கடை தெருவிலையோ கதைக்கிற கதைக்கும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து மேடையிலையும் ஊடகங்கள் மத்தியில் கதைக்கிற கதைக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குன்னு. பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய கதை வந்து எல்லாராலும் கூர்ந்து கவனிக்கப்படும். ஒவ்வொரு வார்த்தையும் வந்து கூர்ந்து கவனிக்கப்படும். அந்த செய்தி வந்து ஊடகங்களில் வரும், எல்லா விதமான ஊடகங்களையும் வரும், உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரிய வரும் பாராளுமன்ற உறுப்பினர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லி. எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் கதைக்குள்ள வந்து யோசித்து நிதானமாக கதைப்பது மிக பொருத்தமாக இருக்கும். அவசரமாக கதைக்கணும்னு சொல்லி எந்த விதமான அவசியமும் இல்லை. எனவே பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு இது இரண்டாவது சந்தர்ப்பம். இப்போ கிட்டடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து கொஞ்சம் மாற்றி சொன்னவர். அதை கூட நாங்கள் பெருசாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை என்று சொன்னால் அவர் ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர். சரி, ஓகே, ஒரு வார்த்தையை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்லி போட்டார், அது பெரிய பிரச்சனையில் எடுபடலாம். ஆனால் இளங்குமரன் மாதிரியான பாராளுமன்ற உறுப்பினர்கள், இளைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி வந்து நாட்டினுடைய சனத்தொகையில் வந்து பிளவுறது அல்லது 2021ஆம் ஆண்டில் விடுதலை புலிகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கினார்கள் என்று சொல்றது, இந்த மாதிரியான பிழைகளை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இனிவரும் காலங்களில் வந்து நிதானமாக பேசுவார்கள் என எதிர்பார்ப்போம். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திர பகுதியை பார்க்கலாம். இன்று மொத்தமாக 3 கேலி சித்திரங்கள் இருக்கின்றன. அதில் முதலாவது வந்து இதை கேலி சித்திரம் என்று சொல்கிறத விட ஒரு சிந்தனை சித்திரம் என்று சொல்லலாம். ஒரு பேருந்து தரிப்பிடம் ஒன்று இருக்குது, பஸ் ஹோல்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் நிற்கிறார் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு. பேருந்து தரிப்பிடத்தில் எதுக்கு ஹெல்மெட்டை போட்டு நிற்கணும்? ஆனால் நிற்கிறார். ஒரு ஆள் ஹெல்மெட்டை போட்டுக்கொண்டு நிற்கிறார் என்றாலே அவர் ஒரு ஆபத்தான ஆள் என்று சொல்லி நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியதான். அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு வயதான ஒரு கணவனும் மனைவியும் கதைக்கினம். யாருக்குமே எங்குமே பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி கதைக்கணும். இந்த பேருந்து தரிப்பிடத்தில் ஹெல்மெட்டோட நிற்கிற அந்த அவருடைய கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய துவக்கொண்டு இருக்குது. எனவே இப்போ இந்த மாதிரி தான் நாட்டினுடைய நிலைமைகள் போய்கொண்டிருக்குது. யாராவது சந்தேகத்துக்கிடமான முறையில் ஹெல்மெட்டோட திரிஞ்சாலே வந்து இப்போ போலீஸ் வந்து பிடிக்கிற நிலைமையில் இருக்குது. எனவே ஹெல்மெட் போடுறாக்கள் தயவு செய்து கவனமாக இருக்கவும். ஏன்னு சொன்னால் நாட்டினுடைய நிலைமை வந்து அப்படி இருக்குது. இதை அழகாக எடுத்து காட்டுகிறது இந்த முதலாவது கேலி சித்திரம். இரண்டாவது கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் கையில் தேர்தல் வாக்குப்பட்டி இருக்கல்லோ அதையும் கொண்டு ஓடிவாரர். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க விழுந்து சிரிக்கிறார். பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சஜித் பிரேமதாசா நிற்கிறார். மேலே எழுதப்பட்டிருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பினுடைய வரி விதிப்பு இருக்கல்லோ அது சம்பந்தமாக இடம்பெற்ற பேச்சுவார்த்தை வந்து சாதகமாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது என்று சொல்லி அதில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. எனவே அந்த செய்தியை சொல்லிக்கொண்டு தேர்தலில் வாக்கு கேட்க ஜனாதிபதி வார 2 அர்த்தத்தில் வந்து இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ரணில் விக்ரமசிங்க சிரிக்கிறார், பக்கத்தில் சஜித் பிரேமதாசா வந்து ஒரு மாதிரி பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படியாக இருக்கிறது இந்த இரண்டாவது கேலி சித்திரம். மூன்றாவது கேலி சித்திரம் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் சஜித் பிரேமதாசா அவர்களும் நிக்கினம். ரணில் விக்ரமசிங்க சொல்றார் ஆகஸ்டில் நான் தான் ஜனாதிபதி என்று சொல்லி, ஆகஸ்ட் மாதம் அவர் தான் ஜனாதிபதி என்று சொல்லி. சஜித் பிரேமதாசா சொல்றார் டிசம்பரில் நான் தான் ஜனாதிபதி என்று சொல்லி. இதில் இன்னும் ஒரு ஆள் குறையுது, அவர் தான் நாமல் ராஜபக்ஷ. அவரும் ஜனாதிபதியாக அவர் ஆசையில்தான் இருக்கார். அவர் என்ன மாதம் சொல்றாருன்னு தெரியல. இவர் ஆகஸ்ட் மாதம், மற்றவர் வந்து டிசம்பர் மாதம், அவர் அநேகமாக பிப்ரவரி இல்லை மார்ச்சாக இருக்கும். இப்போ வந்து ஆளாளுக்கு நான் தான் ஜனாதிபதியாக வரப்போறேன், நான் தான் ஜனாதிபதியாக வரப்போறேன் என்று சொல்லி ஒவ்வொரு காலக்கெடுவை வந்து கொடுத்து கொண்டிருக்கணும். எனவே இந்த கேலி சித்திரங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.